அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதே குபா. இந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். வல்ல நாய் நமக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஸ்ஜிது குபாவினுடைய முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்திருக்கிறாங்க. குறிப்பா வாரந்தோறும் சனிக்கிழமை வருகின்ற பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில இருந்து யாரு ஒது செய்துட்டு வந்து 2 ரக்காத் இந்த பள்ளிவாசல்ல நஃபில் தொழுறாங்களோ அவங்களுக்கு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன இந்த பள்ளிவாசல் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பல. அப்படின்னா இந்த பள்ளிவாசல் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவிற்கு போகும் பொழுது ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது உடனே மதீனாவுக்கு போல சில காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தங்கி இருந்தாங்க. தங்கி இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறங்கி வேலை செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிதே குபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதுக்கப்புறம் விரிவடைந்து இதற்கான ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது விரிவடைந்து இன்னைக்கு பெரிய பள்ளிவாசலா நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கட்டப்பட்ட பள்ளிவாசல், அவங்க கையால கட்டப்பட்டுச்சு. இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு இந்த பள்ளிவாசலுக்கு என்ன இருக்குன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல புகழாரம் சூட்டுகின்ற ஒரு அற்புதமான பள்ளிவாசல். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வா இறையச்சத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிறார். அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. பிற்காலத்துல காபிர்கள்லாம் யஹூதிகள்லாம் இருக்காங்க, காபிர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே நாம அவங்களை என்ன செஞ்சிருக்கோம், இல்லாம ஆக்கிடணும்னு முடிவு செஞ்சு ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. அது பேரு மஸ்ஜிதுன் திரார், இளையோருக்காகவே கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் சொல்லிட்டு அந்த பள்ளிவாசல தரமட்டமா அல்லாஹ் ஆக்க சொல்லிட்டான். அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா அந்த பள்ளிவாசல் இடையூறுக்காக கட்டப்பட்டது. ஆனா இந்த பள்ளிவாசல் ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, இறையச்சத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹு தஆலா இதுக்கு என்ன சொன்னா புகழாரம் சூட்டினான். அதே போன்று தூய்மையின் பள்ளிவாசல் என்று இந்த இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. இப்படி பல பெயர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு சொல்லப்படுகின்றது. அல் குர்ஆனும் புகழாரம் சூட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பள்ளிவாசலுக்கென தனி புகழாரம் சூட்டி இருக்கிறதுனாலதான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஹாஜிகளும் எப்படி மக்காவிற்கு வந்து உம்ரா செஞ்சுட்டு மதீனாவுக்கு வராங்களோ, மதீனாவுக்கு வந்த எல்லா ஹாஜி எங்க வருவாங்க, மஸ்ஜிது குபாக்கு வருவாங்க. வந்து ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு செல்வது எல்லாருடைய வளமை. அந்த அடிப்படையில நாமளும் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஒதுவோடு தான் வந்திருக்கோம். அந்த ஒரு சுன்னத்து நம்மள்ட்ட இருக்கு. 2வது இன்ஷா அல்லாஹ் நேர பெண்களுக்கு தனி பகுதி இருக்கும், ஆண்களுக்கு தனி பகுதி இருக்கும். நாங்க உள்ள போய் எல்லாரும் 2 ரக்காத் தொழுதுட்டு துஆ செஞ்சுட்டு எல்லாரும் சேர்ந்து வாங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வாங்க. அடுத்தடுத்து நம்ம இன்னொரு 2-3 இடங்களை பார்க்க வேண்டி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களையும் செய்கின்ற அமலையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.